ஆட்சிக்கு வந்த உடனே என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்னு இப்பவே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதுல ரொம்பவே முக்கியமான வாக்குறுதி தாலிக்கு தங்கம் திட்டம். தங்கம் இப்ப ஒரு சவரன் செய்கூலி சேதாரத்தோட சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல விற்பனையாகுது. ஏழை நடுத்தர மக்கள் தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறப்போ புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த பொன்னான திட்டமான தாலிக்கு தங்கம் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம்னு சொல்லிருக்காரு எடப்பாடியார். தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. மாண்பு அம்மா அவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகிற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அந்த திருமணம் அந்த உரிய காலத்தில் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அம்மா சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். இன்றைக்கு 26,000 50,000 திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் இன்னைக்கு 85,000 ரூபாய் ஒரு பவுன். அந்த திட்டத்தையும் நிறுத்தி விட்டார்கள். அண்ணா திமுக ஆட்சியில் மட்டும் 12 லட்சம் பேர்களுக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி திட்டம் 20,000 50,000 தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. கூடவே பெண்களுக்கு தீபாவளிக்கு பட்டுப்புடவை கொடுப்போம்னு சொன்னது பெண்கள் கிட்ட உற்சாகத்தை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேலை கொடுக்கப்படும்.